எடுத்துக்க. உயில் கிடைச்ச சந்தோஷம். ஆண்டி விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறாங்க. இருக்காதா பின்ன? 1000 கோடி ரூபாய் சொத்தாச்சே, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். நல்ல வேலையே கிடைச்சிருச்சு. ஆகாஷ், அது நமக்கு கிடைச்ச சொத்தாவோ பணமாவோ பார்க்காதீங்க. இன்னைக்கு தேதி இல்ல, அனுதினமும் நம்மள வாட்டி வதச்சு சித்திரவதை பண்ணி நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கானே அந்த அரக்கன் பிரேம்குமார், அவனை வதம் பண்ண இது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், ஆயுதம் அப்படின்னு பாரு. நீங்க எல்லாரும் உயில எங்கெங்கயோ போய் தேடினீங்க. நானும் அம்மாவும் சும்மா இருந்தோம் தானே நினைச்சீங்க. அதான் இல்ல, நானும் அம்மாவும் கோயில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டோம், முறையிட்டோம். தெய்வம் மனசு இறங்கிடுச்சு, உயில கண்ணுல காட்டிடுச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க, நானும் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி ஆண்டியோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியலையா? உயில் கிடைக்கணும்னு ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணேன். அவரும் என்னோட பிரேயருக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. சினிமா எடுக்கிற பேர் வழியன்னு அந்த பிரேம் இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்ததே எங்க வீட்டுக்காரர் தான். பிரேம் இத்தனை நாள் ஒண்ணும் சும்மா இல்ல. உயில் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையில கிடைக்கணும்ன்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில பேர்கிட்ட பணம் கொடுத்து தேட வச்சிருக்கான். இனிமே அவன் வாலாட்டவே முடியாது. சாந்தி நிலையத்துக்கு குட் பை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவி. தேங்க்யூ. இனி சாந்தி நிலையம் சிஎஃப்ஓ நீதான், நீ மட்டும்தான். போர்ட் மீட்டிங்ல நீ எலெக்ட் ஆனது செல்லாதன்னு பிரேம்குமார் போட்ட கேஸ் தோத்துடுச்சு. கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. இனி நீ உன் சீட்ல தைரியமா உட்காரலாம். ராதி, எனக்கு என்னைக்குமே சிஎஃப்ஓ பதவி ஆசை இருந்ததே இல்ல. ஆனா சிஎஃப்ஓ போஸ்ட் தேவிக்கு ஆசைப்படுதே. சாந்தி நிலையத்துல சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் நிலவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரேம்குமார் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். அதான் இப்ப மண்ண கவிட்டானே. அது இப்ப நரேன். ஆனா அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னோட பதவி போகுதுன்றதுக்காக இல்ல, சாந்தி நிலையம் சஃபர் ஆகுதேன்னு. நீ சர்வீஸ் ஓரியன்டட் ஆனவன் எங்களுக்கு நல்லா தெரியும் தேவி. சாந்தி நிலையத்துக்கு என்னால முடிஞ்ச சர்வீஸ் பண்ண முடியல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா கோர்ட் கொடுத்திருக்க ஜட்ஜ்மெண்டால ஐ அம் ரியலி ஹாப்பி. இனிமே பாரு ராதி, முடங்கி கிடக்கிற ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் மின்னல் வேகத்துல செஞ்சு முடிக்க போறேன். சாந்தி நிலையத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறேன். நிச்சயம் உன்னால முடியும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பிரேம்குமார் தாம் போட்ட கேஸ்ல தோத்திருக்கலாம். அதனால மறுபடியும் சிஎஃப்ஓவா அந்த சீட்ல அவனால உட்கார முடியாம போயிருக்கலாம். ஆனா ஸ்டில் சாந்தி நிலையத்தோட டைரக்டரா அவன் நீடிக்கிறான். காசிக்கு போயும் கருமும் தொலைலேங்கிற மாதிரி. இன்னைக்கு குமார் ராஜா சாரோட உயில் நம்ம கைக்கு கிடைச்சாலும் அது மெட்டீரியலைஸ் ஆகி பணம் நம்ம கைக்கு வந்து பிரேம்குமாருக்கு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். We are chasing a wild dream. True. இந்த இடைப்பட்ட காலத்துல பிரேம்குமார் என்ன வேணும்னாலும் செய்வான். அத நாம தான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரதி. இந்த ஸ்வீட் எடுத்துக்க, கேஸை வின் பண்ணதுக்கு. Thanks. உனக்கும் வாழ்த்து. Hey, thanks. மறுபடியும் சிஎஃப்ஓ சீட் கிடைச்சிருச்சு போல இருக்கு. தேவி சிஎஃப்ஓ அகைன். Hey பெரியப்பா. ஹலோ பெரியப்பா. எங்க பிரான்ஸ்ல இருந்து பேசுறீங்களா? நாடு நாட சுத்திட்டு இருக்கீங்க. என்ஜாய். யூ நோ சம்திங்? நாம இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். எஸ். தேவி தான் இனிமே சிஎஃப்ஓ. We are all so happy. Okay. Take care of yourself. நான் ஆகாஷ் கிட்ட கொடுக்கறேன். என்னப்பா, எப்போ இந்தியாவுக்கு வரதா ஐடியா? இது ஜப்பானை பார்த்ததுக்கு அப்புறமா? சரி, ஓகே ஓகே. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் விசாரிச்சு சொல்லு. தேவி உங்களை விசாரிச்சாப்பா? ஓ, அவரும் உனக்கு ஒரு ஹாய் சொன்னாரு. ஓகே ரெடி, நான் வச்சிடுறேன். ஹே, நாம இந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். லெட்ஸ் ஹேவ் a party. மூன்லைட் டின்னர் எங்க வீட்ல தான். இல்ல இல்ல இல்ல, எங்க வீட்ல. என்ன? கண்டிப்பா எங்க வீட்ல தான். இல்ல எங்க வீட்ல தான். ஆமா எங்க வீட்ல தான். இல்ல இல்ல இல்ல, எங்க வீட்ல தான். எங்க வீட்ல தான் பார்ட்டி. இல்ல இல்ல எங்க வீட்ல தான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பிரேம்குமார் அந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு.
ராஸ்கல், என்ன திமிரு அவனுக்கா? மீசையில மண்ணு ஒட்டலையும் விடக்கூடாது அவனை. ஏய் ரதி, என்ன பண்ண போற? ஏய் விடு. ஆமா ரதி, அவன்கிட்ட என்ன சொன்னா பேச்சு கேளு. உனக்கு? ரதி சொல்றது கேளு, விடு. ஹலோ பிரேம், நான் ரதி பேசுறேன். கேஸ்ல தோத்துட்டு உனக்கு என்னடா போலி கௌரவம்? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத ஆம்பளைன்னு எழுதி அனுப்பியிருக்க. அதுக்கு என்னடா அர்த்தம்? உனக்கு மீச இருக்குன்னு நீ நினைக்கலாம், நான் நினைக்கல. ஏய் நிறுத்துடா. மீச தைரியத்துக்கு அடையாளம்னு யார் சொன்னது? பூனைக்கு கூட தான் மீச இருக்கு, ஏன் கருப்பாம்பூச்சி கூட தான் மீச இருக்கு? ஏய் இது பாரு, நீ தோத்ததை செலிப்ரேட் பண்ண நாங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். உன்னால முடிஞ்சா அதுல வந்து கலந்துக்கோ. போன விடா இடியட். எஸ், இதான் குமாரராஜா சார் எழுதின உயில், ஒரிஜினல் உயில். ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அவர் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து கிடைக்காத இந்த உயில் கடைசியில சாந்தி நிலையத்திலே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க மறந்து வச்சுட்டு போற பொருளை டிஸ்போஸ் பண்ணாம நாங்க எடுத்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்போம். விட்டுட்டு போனவங்க திரும்ப வந்து கேட்கும்போது நாங்க எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி பாதுகாத்து வச்சிருந்த பொருளோட பொருளா இந்த உயிலும் இருந்தது. எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. நடு ரோட்ல டிராபிக் இடையில ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது. ஆனா அதை யாருமே எடுத்து போடல. அப்ப ஒருத்தர் மட்டும் அதை பொதுநல நோக்கோட புரட்டி போட்டாரு. அப்போ அவருக்கு அங்க ஒரு புதையல் கிடைச்சது. இந்த கதையை சின்ன வயசுல நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி மத்தவங்களுக்கு உதவுற உங்க நல்ல மனசுக்கு இந்த உயில் கிடைச்சிருக்கு. சார், இப்போ ஒரிஜினல் உயில் கைக்கு வந்தாச்சு. கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா சீக்கிரம் பணம் கைக்கு வந்துடும் இல்லையா? அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையான குறைஞ்சபட்ச கால அவகாசம், இதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஷேர் அவங்கவுங்க கைக்கு வந்துடும். ஆனா இதெல்லாம் ஸ்மூத்தா நடக்கும்னு எனக்கு தோணல. இந்த உயில் விஷயமா குமாரராஜா சாரோட வாரிசுகள் உங்களை பார்க்க வந்தாங்களா, இல்ல நீங்க அவங்கள பார்க்க போனீங்களா? அவங்க தான் எங்களை தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என் அம்மாவையும் பார்த்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க, உயில்ல 1000 கோடி அவங்களுக்கு இல்லாம போனது பெரிய அதிர்ச்சி. இதை அவங்களால ஜீரணிக்க முடியல. ஏறக்குறைய சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், சமாதானப்படுத்தி பார்த்தோம், முடியல. நான் கூட அவங்க 3 பேர்கிட்டயும் பேசி பார்த்தேன். சமாதானமா போங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க, கோர்ட்டுக்கு போனா வருஷ கணக்கா இழுக்கும்னு. ஏன் ஒரு படி மேல போய் உங்க அப்பாவோட விருப்பத்துக்கு எதிரா நடக்காதீங்கன்னு அட்வைஸும் பண்ணேன். ஆனா அவங்க அதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. உயில கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க போயிட்டாங்கன்னா நோ டவுட் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரும். ஆனா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வருஷம் ஆகும். எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அப்ப நான் வரேன். சரி சார், வரேன் சார். வாங்க, வரேம்மா. மிஸ்டர் பிரேம்குமார், ஹலோ 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 வாங்க வாங்க வாங்க. வெல்கம் மிஸ்ஸஸ் காயத்ரி. ஹாய் மனோஜ். ஹாய் ரக்நாத். ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். மிஸ்டர் குமாரராஜா சாரோட ஒரிஜினல் வாரிசுங்க 3 பேரும் என் வீடு தேடி வந்ததை பெரிய கௌரவமா ஃபீல் பண்றேன். பை தி வே, என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் பிரேம்குமார். சாந்தி நிலையத்தில் நானும் ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர். அப்ப எங்க அப்பா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவர் கூட நல்லா பழகிருப்பீங்க. ஸோ அந்த உயிரை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட வந்தா ஏதாவது தகவல் சொல்லுவீங்கன்னு தான் நீங்க கூப்பிட்டதும் கிளம்பி ஓடி வந்தோம். குட். தகவல்
தகவல் நிறைய இருக்கு மிஸ்டர் ரகுநாத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரேம்குமார் சாந்தி நிலையத்துல ஒரு டைரக்டர் ஆச்சு. இவன் சாந்தி நிலையம் பக்கம் தான் இருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தப்பே இல்ல. பட் நான் அப்படி இல்ல. நியாயம் எந்த பக்கம் இருக்கோ, தர்மம் எங்க இருக்கோ அந்த பக்கம் தான் இருப்பேன், அந்த பக்கம் தான் சேருவேன், அந்த பக்கம் தான் பேசுவேன். நோ டவுட், உயில்ல நியாயம் உங்க பக்கம் தான் இருக்கணும். ஆனா பாவம், உயில்ல பெரிய அநீதி, துரோகம். இத மனசாட்சி உள்ளவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. நான் மனசாட்சி உள்ளவன், நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் உங்க பக்கம். ஆமா, நியாயம் கேட்டு ரதிகிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் போய் நின்னீங்களாமே, ஏதோ முறையிட்டீங்களாமே. கேள்விப்பட்டேன். வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். கசாப்பு கடைக்காரங்கிட்ட ஆடு முறையிட்டா அவன் காதுல போட்டுப்பானா? கத்தியால கழுத்துல தான் போடுவான். ஏற்கனவே உங்க கழுத்துல உயிலுங்கிற கத்தியால ஒரு போடு போட்டாச்சு. ஆமா, உங்க அப்பா எழுதின உயில நீங்க நம்புறீங்களா? அது உண்மைங்கிறீங்களா? அது எப்படி சார்? தான் பெத்த குழந்தைங்க 3 பேருக்கும் சேர்த்து 500 கோடியா? யாரோ பெத்த ஒத்த குழந்தைக்கு 500 கோடியா? இது என்ன நியாயம் சார்? சந்தேகமே இல்ல, இந்த உயில் உண்மையானது இல்ல, பொய்யானது, போலியானது. அது பொய்யானது, போலியானதுன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. ஏன்னா உங்க அப்பா உங்களை பத்தி அடிக்கடி என்கிட்ட உயர்வா பேசுவார். என்ன பாக்குறீங்க சார்? உங்க அப்பா மிஸ்டர் குமாரராஜா சார் சாந்தி நிலையத்தோட சீனியர் டைரக்டர். எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. போர்ட் மீட்டிங் வந்தாலே நான் தான் அவரை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுவேன், நான் தான் அவரை பிக்கப் பண்ணுவேன். என் போர்ட் மீட்டிங்ல என் பக்கத்துல நான் தான் அவரை உட்கார வைப்பேன். அவர் ஒரு அல்சைமர் பேஷண்டா இருந்தாலும் அவருக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசுவார். என் 3 குழந்தைங்களுக்குமே என் மேல உயிர் சார். என் கூட வந்துருங்கப்பா, என் கூட வந்துருங்கப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு தான் இந்த சென்னையை விட்டு, இந்த மண்ணை விட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்ல, அந்த ரதி பாரதியை கண்டாவே அவருக்கு ஆகாது. என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறா அப்படின்னு கத்துவாரு, போர்ட் மீட்டிங்ல திட்டுவாரு. அப்படிப்பட்டவரு உங்க 3 பேருக்கும் சேர்த்து 500 கோடியும், அந்த ரதி பாரதிக்கும் சாந்தி நிலையத்துக்கு மட்டும் 1000 கோடியும் உயில் எழுதி வச்சிருக்காருன்னா அந்த உயில் உண்மைன்னு என்னால நம்ப முடியல. ஒருவேளை அந்த உயில் உண்மையாவே எழுதப்பட்டிருந்தாலும் நிச்சயமா அதுல ஏதோ கோல்மால் இருக்கு. ரதி பாரதி உங்களை பத்தி அவர்கிட்ட ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த உயிலை எழுத வச்சிருக்கலாம். இல்ல மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்து அவரை மயக்கிருக்கலாம். உங்களுக்கு இப்போ சரி எது எப்படியோ 500 கோடி 3 பேரும் பிரிச்சுக்கிட்டு குடும்பத்தை பார்க்க அடுத்த ஃபிளைட் ஏறலாமான்னு தோணும். பட் யூ பீப்புள் மஸ்ட் நோ ஒன் திங். 1000 கோடியை விட்டு தரலாம், ஆனா எப்படி? அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கலாம், தானம் தர்மம் பண்ணலாம். ஆனா அந்த மோசடி பேர் வழி மேடம் எக்ஸ், அதான் அந்த ரதி பாரதி, அவளுக்கு மட்டும் ஒரு பைசா கூட போய் சேரக்கூடாது. நீங்க உயில் பொய்யானதுன்னு கோர்ட்ல கேஸ் போடுங்க, கண்டெஸ்ட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உங்க அப்பாவோட 1500 கோடியும் உங்களுக்கு தான். ஒரு பைசா கூட ரதி பாரதிக்கு போய் சேரக்கூடாது. திங்க் அபவுட் இட். ஏன் ஒரு படி மேல போய் உங்க அப்பாவோட விருப்பத்துக்கு எதிரா நடக்காதீங்கன்னு அட்வைஸும் பண்ண. ஆனா அவங்க அதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. உயில கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரதி, என்ன யோசனை? உயிலோட ஒரிஜினல்ஸ் கிடைச்சதும் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. பிரேம்க்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை வெளியே அனுப்பிடலான்னு தைரியமா இருந்தோம். ஆனா அங்கிளோட பசங்க உயிலை ஏத்துக்க மாட்டாங்க, கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு லாயர் சண்முகநாதன் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவர் யதார்த்தத்தை சொல்லிருக்காரு. தான் அப்பா சம்பாதிச்ச சொத்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு பாத்தியமாகறத யார்தான் விரும்புவாங்க, ஏத்துக்குவாங்க?
நிச்சயம் அவங்க கண்டெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்தா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வேணாலும் வரலாம். ஒருவேளை தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்னா கூட இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாதே. அந்த வகையில பார்த்தா நாம பணத்தை கொடுத்து பிரேம வெளியே துரத்த இன்னும் சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டி வரும். அங்கிளோட வாரிசுகள் கிட்ட மறுபடியும் பேசி பார்த்தா என்ன? பெருசா பிரயோஜனம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உயில் விஷயமா வீடு தேடி வந்து சண்டை போட்டு போனவங்க தானே அவங்க. நம்ம நிலைமைய 250 கோடி ஏன் நமக்கு தேவைப்படுதுங்கிறத எடுத்து சொல்லுவோம். பிரேம் சும்மா இருப்பானா? நிச்சயமா அவங்க மனசை கெடுப்பான். சமாதானமா போகாதீங்க, கோர்ட்ல கேஸ் போடுங்க அப்படின்னு அவங்கள தூண்டி விடுவான். அப்ப பிரேம்குமார் யாரு, அவன் சுயரூபம் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைப்போம். ரதி பணத்தாசை பிடிச்சவ, பணத்தேவை இருக்கிறதுனால பிரேம் மேல அபாண்டமா பழி போடுறான்னு நினைப்பாங்க. ஓகே நரேன், இப்படி செஞ்சா என்ன? என்ன ரதி சொல்லு. அங்கிள் உயில்ல எனக்கு 500 கோடி, ஹாஸ்பிட்டலுக்கு 500 கோடின்னு எழுதி கொடுத்திருக்காரு. என்னோட 500 கோடியை விட்டு கொடுத்துருவோம். சாந்தி நிலையத்து மேல இருக்கிற 500 கோடியை மட்டும் கன்சிடர் பண்ணட்டும். என்ன சொல்ற? You are sacrificing 50% of the share. பரவாயில்ல, நம்ம தேவைக்கு பணம் கிடைச்சா மட்டும் போதுமே. இன்னும் சொல்ல போனா 500 கோடி கூட வேண்டாம். அதுல 50% 250 கோடி கொடுத்தா போதும். குட் ஐடியா. அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்குன்னு உனக்கு இருக்கிற அந்த பிராட் மைண்ட் யாருக்கும் வராது. 500 கோடியை விட்டு கொடுத்தா ஒருவேளை அவங்க சமரசத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம். அவங்கள நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாமா? சத்யா கிட்ட சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். நரேன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன தோணுது? முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, நியாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க, எரியற வீட்டுல கிடைச்சது லாபம்னு சுருட்டுற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இடத்துல வேற யாரு இருந்தாலும் பேச்சுவார்த்தை கூட தயாரா இருக்க மாட்டாங்க. பணத்தை செலவழிச்சாவது கோர்ட்ல ஒரு கை பாத்துருவாங்க. ஆனா நாம அப்படி செய்யக்கூடாது, அது அநாகரிகம். அதே நேரத்துல அப்பா எழுதி வச்ச உயிலையும் அவங்க மதிக்க கத்துக்கணும். அப்புறம் அவங்க அப்பா மேல என்ன ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க? எதுக்கு அவர் வேலை மேனக்கிட்டு உயில் எழுதி வைக்கணும்? இப்படி எல்லாம் ஆவேசமா பேசி நாளை காரியத்தை கெடுத்துறாத. நாம அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், எடுத்து சொல்லணும். We can convince them. Where there is a will. Okay, let us see. ரொம்ப தேங்க்ஸ், நாங்க கூப்பிட்டதும் வந்ததுக்கு. வேற வழி? எங்க 3 பேருக்கு 500 கோடி, உங்களுக்கு 1000 கோடி ஆச்சே. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அங்க இருக்காங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரணும். உனக்கு அவசரம்னா நீ இன்னைக்கே ஃப்ளைட்டை பிடிச்சு கிளம்ப. நான் இதெல்லாம் முடியாம வர மாட்டேன். இருடா, ரதி வர சொல்லிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயம்னு எதுவுமே இல்ல. உயில் விஷயமா நாமளே பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே. தாராளமா. ஆனா அந்த தீர்வு எல்லாருக்கும் சந்தோஷம் தரதா இருக்கணும். உயிலோட ஒரிஜினல் கிடைச்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்க அட்வொகேட் உங்களுக்கு சொல்லிருப்பாரே. கிடைச்சுதானே ஆகணும், தொலைஞ்சா போயிட போகுது. அப்படி போனா 1000 கோடி உங்களுக்கு கிடைக்காம போயிருமே. See, நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க. நரேன், let him speak. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இருந்த வற்புறுத்தி வலுக்கட்டாயமா உயில் எழுதி வாங்கியிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அவசரப்படுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. உடனே உயில் எடுத்து கொடுத்துட்டா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. உயில் எங்க இருக்குன்னு தெரியல, அதை நாங்க பார்த்ததே இல்ல, அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டதே இல்ல, இப்படின்னு இல்ல பாட்டு பாடியே கடைசியில உயில் இங்கதான் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டீங்க. அதோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் உயில மறந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு கதையும் செட்டப் பண்ணிட்டீங்க. See, உங்க அப்பா 1000 கோடி ரூபாய் ரதி பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. அந்த கிளாஸை ரீகன்சிடர் பண்ண முடியாதுன்னு ரதி சொன்னா லீகலா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வேண்டாம் தான் நாங்க இன்னொரு ஆப்ஷனை யோசிச்சு வச்சோம். ஆனா அது சொல்ல விடாம நீங்களா பேசிக்கிட்டே போறீங்க. ஸ்டாப் இட். அத பத்தி எங்களுக்கு என்ன? 1000 கோடி போச்சே. மனோஜ், ப்ளீஸ் லிசன். அவங்க ஒண்ணும் கேட்க போறது இல்ல ரதி. They are only listening to themselves. நரேன், நான் பேசுறேன். இது பாருங்க,
உங்க அப்பா சாந்தி நிலையத்து மேல எழுதி வச்சிருக்கிற 500 கோடியில 250 கோடி போதும். நான் என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற 500 கோடி அதை நான் விட்டு கொடுத்துடுறேன். ஓகேயா?